ரத்தி, இது மிக முக்கியமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தனது எக்ஸ் தளத்திலே பதிவாக வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசு வெளிப்படையாக, அதாவது ஓபன் பிளாக்மெயில் செய்கிறது, வெளிப்படையாக மிரட்டுகிறது தமிழகத்தை என்ற வகையிலே ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கார். இது மிகப்பெரிய ஒரு பதிவாக பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு பதிவை போட்டிருக்கார். எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பெரிய அளவிலே இந்தியாவில் ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். என்றால் மத்திய அரசு ஓபன் பிளாக்மெயில் செய்வதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த எக்ஸ் பதிவில குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது PM ஸ்ரீ திட்டத்திலே இணைய மறுத்ததால், புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்க மறுத்ததால் தமிழ்நாட்டின் கல்வி நிதியை பிற மாநிலங்களுக்கு மாற்றி இருக்கிறது மத்திய அரசு என்ற ஒரு செய்தித்தாளிலே வந்த செய்தியை சுட்டிக்காட்டி அந்த எக்ஸ் பதிவை போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2512 கோடி ரூபாய் தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, தமிழக மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, தமிழக கல்வி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, தற்பொழுது அந்த 2512 கோடி ரூபாயும் மற்ற மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்று செயல். இது மிகப்பெரிய மிரட்டல். இந்திய வரலாற்றிலே இப்படி எந்த ஒரு அரசாங்கமும் இவ்வளவு தரிக்கட்டத்தனத்திலே செயல்பட்டதில்லை. அதாவது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை ஒரு மாநில அரசின் மீது எடுப்பது மிகப்பெரிய துரோகம் என்ற வகையிலே மத்திய அரசுக்கு சுட்டிக்காட்டும் வகையிலே அந்த எக்ஸ் தளத்திலே பதிவினை வெளியிட்டிருக்கிறார். The BJP has once again proven itself to be the face of injustice and hatred towards Tamil Nadu and its people என்ற வகையிலே அந்த ஆங்கில பதிவினை வெளியிட்டிருக்கிறார். பாஜக மேலும் ஒரு முறை, அதாவது தவறான அநீதியை வழங்குவதிலும் தமிழக மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை காட்டுவதிலும் மீண்டும் ஒருமுறை தமிழகம் மற்றும் தமிழக மக்களுக்கு எதிரான வெறுப்புணர்வை காட்டுவதில் மீண்டும் ஒரு முறை தற்போது பாஜக நிரூபித்திருக்கிறது, அநீதியை இழைத்திருக்கிறது என்ற வகையிலே கடும் சொற்களை பயன்படுத்தி அந்த எக்ஸ் பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஓபன் பிளாக்மெயில் என்றே குறிப்பிட்டிருக்கிறார். For rejecting the imposition of NEP 2020 and the 3 language policy, மும்மொழி கொள்கையும் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் தற்பொழுது ஓபன் பிளாக்மெயில், they resorted to open blackmail, snatching away 2512 crores meant for Tamil Nadu students and now they have handed it over to the other states என்ற வகையில் குறிப்பிட்டு அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஓபன் பிளாக்மெயில் என்ற வகையில் தற்போது எக்ஸ் தளத்திலே முதலமைச்சர் வெளியிட்ட பதிவிற்கு நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திலிருந்து என்ன பதில் வரப்போகிறது என்பது இன்னும் இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக ஒரு பதில் கொடுப்பார். என்றால் ஒரு முதலமைச்சர் இப்படி வெளிப்படையாக ஒரு கருத்தினை தெரிவித்திருப்பது நிச்சயம் தமிழக அரசியல் அரங்கு மட்டுமல்ல, இந்திய அரசியல் அரங்கு முழுவதுமே ஒரு எதிரொலியை, ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துவது நிச்சயம் என்றே கூறலாம்.